இவ்வாறே இப்போது அவர்களிடம் வந்துள்ள சத்தியத்தையும் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள். எதனை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வந்துவிடும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்களிடம் வந்துள்ள சத்தியத்தையும் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள். எதனை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வந்துவிடும். இங்கே என்ன கிண்டல் பண்ணுறாங்க ரசூல்லாவை பார்த்து அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டே 1லேருந்தே என்ன சொல்லிட்டுருக்காங்க, ஃபஸ்ட்டு பிரச்சாரமே ரசூல்லாவுடைய என்ன, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் விரைவில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து, அதாவது மிகப்பெரிய ஒரு வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டே 1 பிரச்சாரம். அந்த அழிவு எப்படிப்பட்ட அழிவு அப்படின்னா, பூமியிலே கிடைக்கக்கூடிய அழிவு தான். ஒரு ரசூலை நிராகரித்தா அழிவு கிடைக்கும்னு குர்ஆன் பல இடங்களில் சொல்லுது. அடுத்த வசனங்களையும் அதில் தான் வரும். அந்த அழிவை தான் ரசூல்லா சொன்னாங்க, என்னை ஏற்றுக்குங்க இல்லைன்னா அழிக்கப்படுவீங்க. இந்த வார்னிங் ரசூல் கொடுத்தாங்க. இது நுபுவத்துடைய 2வது வருஷம் கொடுத்தாங்க, 3வது வருஷம் கொடுத்தாங்க, 4வது வருஷம் கொடுத்தாங்க, 5வது வருஷம் கொடுத்தாங்க, 6வது வருஷம் கொடுத்தாங்க, 7வது வருஷம் கொடுத்தாங்க, 8வது வருஷம் கொடுத்தாங்க, 9வது வருஷம் கொடுத்தாங்க, 10வது வருஷம் கொடுத்தாங்க. இந்த 10 வருஷத்தில் 10 தாட்டியாக கொடுத்துருப்பாங்க. 100, 200, 300, 400, 3000, 4000, 5000. ஐயோ யாருப்பா இவர் டெய்லி வந்து காமெடி பண்ணிட்டுருக்காரு, ஏற்றுக்கலான்னா அழிக்கிறாங்க. நேற்று தானேங்க மறுத்து அனுப்புனா, என்னங்க மறுபடியும் இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஏற்றுக்கலைன்னா அழிப்போங்கிறீங்க, வேறு எங்கேயாவது போய் பேசுங்க. சரிங்க, அடுத்த வாரம் அழிக்கப்பட்டுருமா, ரைட்டுங்க, போயிட்டு வாங்க, போங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து என்னை ஏற்றுக்குங்க இல்லைன்னா அழிக்கப்படுவீங்க. எப்பா எவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக ரசூல் ஆகிருப்பாங்க, நினச்சி பாருங்கள். இதை நம்ம நினைக்கிறோம் இப்படின்ட்டு, நம்ம சாதாரணமாக இதை கடந்து போகிற இந்த வசனங்கள் ஒரு ரசூலுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது அழிவு வரல, 10 வருஷமாக வரல. அழிவு யாருக்கு வந்துச்சு, திருப்பி இவங்களுக்கு தான் வந்துச்சு. எங்களை அழிக்கிறியா, அதான் பிலாலை காலி பண்ணுறோம், அம்மார் பின் யாசிரை காலி பண்ணுறோம், இவங்களை காலி பண்ணுறோம், ஊரை விட்டு ஓட. எங்கே இப்போது இந்த ஊரில் வாழ முடியாதா, உங்களை ஹிஜ்ரத் பண்ண வைக்கிறோம். யாருக்கு வாழ முடியாதுன்னு பார்க்குறோம். நீங்கள் வெயிட். அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அல்லாவுடைய பேக்கப் இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி காட்டுங்க. ஒன்றுமே வரலிங்க. ஏதோ கை கால் முடக்கப்பட்டுச்சா அபு ஜெயிலுக்கு? ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்சாவது வந்துச்சா? அப்போது அந்த கிண்டல் எவ்வளோ ட்ரோல் இருக்குன்னு நினச்சி பாருங்க. ரசூல்லா எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கே வெளியூர்காரன் ஒருத்தன் வருவான், உதாரணத்துக்கு வச்சுங்க, மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜுக்கு வந்து சில பேர் வர்றாங்க, புது பேட்ச் ஒன்று வருது. இப்போ அபு ஜெயில் உக்காந்துட்டு இருக்கிறான், ரசூல்லா தூரத்துலேருந்து வர்றாங்க. இப்போ பாரேன், கொஞ்சம் வேடிக்கை பாரேன், அவர் வருவார், அவர் அல்லாவுடைய ரசூலும் பாரு. எப்படி அவர் அல்லாவுடைய ரசூலும் பாரு, ஏற்றுக்கணும் இல்லைன்னா என்ன நடக்கும்னு கேள, நீ கேள, நீ கேள, நீ கேள. நிராகரிக்கப்படுவான், அழிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு தான் இருக்கார். 10 வருஷம் ஆச்சு. அப்போ அல்லாஹ்வுக்கு முடியலையா, இல்லை இவர் அல்லாஹ் ரசூல் இல்லையா, இல்லை எங்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு தைரியம் இல்லையா, என்ன ஆங்கிள்லாம் பேசுவோம். அப்போ அவ்வளோ ட்ரோல் வந்து, அப்போ நம்ம தாவா செஞ்சால் நம்ம ட்ரோல் செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்கிறோமே, இவரை விடவா நீங்கள் ட்ரோல் ஆயிடுவீங்க? ரசூல்லா உண்மையாளர் தானே, நிராகரிக்கப்பட்டால் அழிக்கப்படணும்ல, ஏன் நடக்கலைன்னு கேட்பான்ல. அப்போ பொய்யருங்கிறது மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அது உண்மை தானே ஆகிட்டுருக்குது, அந்த பொய் தானே உண்மை ஆகிட்டுருக்கு. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னங்கிறான், அமைதியாக இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வரும். ஒரு சில சிம்டம்ஸ் நான் காட்டுவேன் எப்படின்ட்டு. அடி எப்படி பொலிர்னு இருந்துச்சுன்னு ஹைபரில் போய் கேளுங்க.
அழிவு எப்படி இருந்தது, என்னுடைய அடி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கைபரில் வாங்கினால அவங்ககிட்ட போய் கேட்டு வா. இப்போ அந்த மாதிரி தான் இன்னைக்கு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கே போய் கேட்டு வந்து உங்களுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் நினச்சிங்கன்னா அண்ணன்ட்ட போய் கேட்டு வாங்க. கைப்புல சட்டை கிழிஞ்சு உக்காந்துட்டு இருப்பார். அப்போது இதைத்தான் அவங்க ட்ரோல் பண்ணிருந்தாங்க. கேட்டு புளிச்சு போச்சு, வேறு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பேசுங்க அப்படின்னு. அதனால தான் அல்ல இது வந்து இந்த ஆயத்தில் என்ன வைக்கிறான், ஹுஜ்ஜத்து நிறுவுறான். அழிவு வரலையா, அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி படிப்பினை ஆகிட்டாங்களா இல்லையா, வரலாற்றில் படிப்பினையா இல்லையா, இவங்க மக்காவாசிகள் டெஸ்ட்ராய் ஆனது, அல்லாவுடைய அசாபு எந்த வடிவத்தில் வந்துச்சு, மனிதர்களுடைய கைகளால், ரசூல்லாவுடைய கைகளால் எப்படி அவங்க வேறு இருக்கப்பட்டாங்க. அப்போது அந்த இதை வந்து அவங்க அதை பார்த்தாங்க. இவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க.